மஜ்லிஸே ஷூரா. இப்லீஸ் வந்து அவனுடைய கூட்டாளிகள்லாம் வச்சுட்டு ஒரு மஜ்லிஸ் ஏற்படுத்துகிறான், ஒரு ஒரு பொதுக்கூட்டம் நடத்துகிறான். அந்த கான்ஃப்ளிக்ட் இருந்துச்சுல்ல, இப்லீஸுக்கும் ஆதம் அலைஹிஸ்ஸலாமுக்கும் பூமியுடைய அந்த பிரதிநிதித்துவம் எப்படி கொடுக்கலாம் அப்படின்ட்டு. அப்போ ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய மிஷனை தோக்கடிக்கிறது இப்லீஸுடைய வேலை. அப்போ ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய மிஷன் எது? ரசூல்லாவோட மிஷன் எதுவோ அதுதான் ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய மிஷனும் கூட. அப்போ அல்லாஹ்வுடைய கட்டளைப்படி வாழ்ந்து காட்டுவது. இதுக்காக என்ன பண்ணுறான் இப்லீஸு? ஒவ்வொரு காலகட்டத்திலையும் எதிராக ஏகப்பட்ட வேலைகள் செய்கிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் என்ன பண்ணான்? பத்ரில் வந்தான். அதே மாதிரி ஆலோசனை உட்காரும்போது ஒரு நஜ்து கிழமை மாதிரி வந்து ரசூல்லாவை கொலை பண்ணுறதுக்கு ஆலோசனை கொடுத்தான். இந்த அகபா உடன்படிக்கையின் போது இப்லீஸே நேரில் வந்து என்ன சொல்கிறான்? அபூஜஹலை எழுப்பி, அங்கே அவ்வளோ பெரிய மேட்டர் நடந்துட்டு இருக்குது, இங்கே நீ படுத்து தூங்கிட்டு இருக்கிற, எருமை மாடு எந்திரிச்சு போடா அப்படின்னு சொல்லிட்டு துரத்தி விட்றான். இந்த மாதிரி ஆக்டிவாக அவன் வேலை செய்கிறான். அதோடு ரிட்டையர்ட் ஆகிட்டான் அவன்.